இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். முதல்ல நம்ம இப்போ இருக்கிறதே நீர் தான். நீர்னால தான் நம்ம வாழறோம், நீர்னால தான் வியாதிகள் வருது, நீர்னால தான் விவசாயம், நீர்னால தொழில். இந்த நீரை பற்றி யாருமே கவனிக்கிறது இல்லை. அரசாங்கத்தில் நம்ம பெற்றிருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் கூடி அரசாங்கத்தை வற்புறுத்துகிறோம். அந்த வற்புறுத்துறதுல இங்கே வந்திருக்கிற தலைவர்கள் தங்களை பற்றியும் தங்களுடைய செயல்களை பற்றியும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் முடித்த அப்புறம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணலாம். என் பேர் மகாதானபுரம் ராஜாராம். எனக்கு வயசு 87. நான் காமராஜர் நீர் திட்டங்களின் தந்தைன்னு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு பாக்கியம், மாயனூரில் புது கட்டளை வெட்டு வாய்க்கால் காவேரிலேருந்து வெட்டும்போது, புள்ளம்பாடி வாய்க்கால் வெட்டும்போது நான் பிடபிள்யூடியில் வேலையாக இருந்தேன். மதிப்புக்குரிய காமராஜர் முதலமைச்சர் அப்பப்போ பார்ப்பார். இன்னி மாதிரி ஜேசிபி கிடையாது, இது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் மம்முட்டி, கோடாலி, கூட ஆயிரக்கணக்கான பேர்கள் 40 கிலோமீட்டருக்கு 10 மாதத்தில் கட்டின புதுக்கட்டளை வாய்க்கால் தஞ்சாவூர் வரைக்கும், இங்கே புள்ளம்பாடி வாய்க்கால். அப்போல்லாம் வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கேருந்து வந்த உடனே வெட்டுதா நடக்குதா, ரைட் எல்லாம் வெட்டுங்கன்னு. அப்போது காமராஜர் இதில் கர்நாடகா இதே மாதிரி வேலை பண்ணாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு ஒரே பதில் சொன்னார், நீ கொடுக்க வேண்டிய மேட்டூர், அதை நீ ஒழுங்காக கொடு, அந்த தண்ணியை நான் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுப்பேனோ அது எனக்கு உள்ள சுதந்திரம், இதுக்கு நீ போடக்கூடாதுன்னு ஜெயிச்சு செஞ்சார். அதனால் இதை பற்றி இன்னும் பின்னாடி காமராஜர் எப்படியெல்லாம் நீர் மேலாண்மைக்கு நேரம் வந்தாருங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போது என்னுடைய காவேரி பாசன விவசாயிகள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் நான். உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு உரிமையை காத்த சங்கத்தினுடைய தலைவர். அதனால தான் இந்த கேஸ் 1 தான் ஜெயிச்சது. அதுக்கு கருணாநிதி அசம்பிளியில் இதோடு இணைந்து கொள்ளுகிறேன்னு தீர்மானம் போட்டார். ஜெயலலிதா கெசட்டுக்காக போராடினாங்க. அதனால் 98 கருணாநிதிக்கு காவேரி கொண்டாடணும், 2002 ஜெயலலிதாவுக்கு பொன்னியின் செல்வி என்று நீர் மேலாண்மைக்கு நமக்கு ஆதரவாக இருந்ததுக்காக விருது கொடுத்த சங்கத்தினுடைய தலைவர். மிச்ச பேர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்ட அப்புறம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம்.